ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் காய்கறி செடி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கத்திரி செடி ஆரம்பிங்க, வெண்டைக்காய் செடி போடுங்க, முள்ளங்கி சீட்ஸ் கிடச்சா அது கூட போடுங்க. செம்மண் நிலத்துக்கு முள்ளங்கியும் நல்லா வருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செம்மண் நிலம் தான். இதில் கத்திரி, முள்ளங்கி, தக்காளி, அது போக வெண்டைக்காய் நல்லா வருங்க. சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, 2-3 வெரைட்டி இருக்குது. அது எல்லாமே நல்லா வரும். வெள்ளரிக்காயும் நல்லா வருங்க. வெள்ளரி செடி கூட இதுலேயும் நாங்கள் போட்டிருக்கோம். இன்னொரு 1 மாதம் போனால் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இந்த குட்டியாக இருக்கிறது வெள்ளரி செடி. அந்த கத்திரி செடி இடையில அந்த நாற்று பட்டு போகுங்களா, அந்த இடத்துல போட்டிருக்குது. நம்ம வீட்டுக்காவது ஆகுங்களா, அதுக்கு வேண்டி வச்சுட்ருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா கத்திரி, வெண்டை, அது போக பாலக்கீரை போடலாம், செங்கீரை போடலாம். இதெல்லாம் நல்லாவே வரும். இது பாருங்கள், முள்ளங்கி எல்லாம் பிடுங்கியாச்சு. மிச்சம் இருக்கிறது இதெல்லாம் லாஸ்ட்டாக வர்றது. தென்னம்பிள்ளை நிழலில் வெயில் ஓவராக இருக்குங்காட்டி இப்போ அந்த இடத்துக்கு மிளகா செடி வச்சு விட்ருக்கு. ஒரு 4 மிளகா செடி வச்சு விட்ருக்குங்க. பார்த்தீங்களா, சிகப்பு வெண்டைக்காய். இது ஒவ்வொரு பக்கமும் அப்படியே நிறைய வாது வச்சு ஒவ்வொரு வாதுலேயும் காய் பறிக்கலாங்க. ஒரே சமயத்தில் ஒரு 10 காய் அந்த மாதிரி பறிக்கலாம். இந்த 1 மாதம் போயிடுச்சுன்னா 10 காய் 12 காய் வரும். ஒரு செடியில் பறித்தாலே குழம்பு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். தண்டுக்கீரை, செங்கீரை இதெல்லாம் அங்கங்கே முளைச்சிருக்கும். பழைய விதை விழுந்தது. தண்டுக்கீரையுமே ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா அது நீங்கள் ஒரு தடவை போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் அது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப போட வேண்டியதே இல்லை. பாருங்கள், தண்டுக்கீரை இருக்குது. இது செங்கீரை, கொத்தவரங்காய். இது பழைய செடி முளைச்சி வந்தது தான். எல்லாம் ஒவ்வொரு செலவு போட்டுட்ருந்தது. பாதியெல்லாம் களை வெட்டும் போது க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு செடி 2 செடி மட்டும் விட்டுட்டோம். சரி, வந்தால் விதைக்காகும் அப்படிங்கிறதுக்காக. முள்ளங்கி இருக்குது. இது பார்த்தீங்களா, கத்திரி செடி பூவு. இதில் பாருங்கள், தேன்பூச்சி உட்காந்துட்ருக்கு. எல்லா செடியிலையுமே தேன்பூச்சி இருக்குங்க. இயற்கையாக நீங்கள் செய்யும்போது தேன்பூச்சி தானாக வந்துடும்.